வணக்கம் நண்பா. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சப்மர்சல் மோட்டரில் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை இருக்கும்னு ஒரு ஐடியா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு ஸ்டார்டரை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆர்ம்ஸு வோல்டேஜ் ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பேனல் பாக்ஸை நீக்கி விட்டுட்டு ஒருக்கா ஆன் பண்ணி அங்கே தண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ தான் வருது. ஓகே, ஸ்டார்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கு நம்பிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஃப்ளோட்டிங் சுவிட்சை வச்சு வெறும் 250 ரூபா பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன். நம்ம யூடியூப் சேனல்லேயே அந்த ஃபுல் வீடியோ இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கெப்பாசிட்டர் லைனை செக் பண்ணிடலாங்க. ஒன்று வந்து ரன்னிங் காயில், இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் காயில். அது என்னோடய ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா 50 எம்எஃப்டி ரன்னிங் காயில் போட்டிருக்குது. ஒரு டைம் ஆன் பண்ணி பார்க்கலாம். மெயின் அது இது ஸ்டார்ட் பட்டன் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கெப்பாசிட்டரில் வந்து வோல்டேஜ் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நம்ம கழட்டும் போது நம்மளை எர்த் அடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக. லூஸ் கான்டாக்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டர் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எடுத்ததையும் போர்வெல்ல மோட்டரெல்லாம் மேலே தூக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு டெஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு 200 பட்ஜெட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் இல்லைன்னா நீங்கள் போர்வெல்ல இம்ப்ளர் போயிருக்கலாம். அதை அப்புறம் நம்ம போர்வெல்லேருந்து மோட்டரை கழட்டி பார்க்குற வேலையை செய்யலாம். இப்போ இது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி. இதுக்கே ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஓடிடுச்சுன்னா இந்த ஃபால்ட்டு வர்றது சகஜம்தான். அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம கெப்பாசிட்டராக மாற்றிடலான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது ரன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ மாற்றி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டார்டரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு திரும்பி பார்த்துடலாம். ஒரு லைன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 200 ரூபாயில் மோட்டர் ப்ராப்ளம் சால்வ்.